பண்ருட்டி அடுத்துள்ள புதுப்பேட்டையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் புதுப்பேட்டையில் கணிகர் சமுதாய மக்களிடம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக பண்ருட்டி சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் வேண்டுமென்று ஆதரவு திரட்டினார். அங்கு வசிக்கும் கணிகர் சமூகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர். எங்கள் சமூகம் சார்ந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எங்கள் சமூகத்தை அரசு அங்கீகரிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் படித்து முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றனர். எனவே தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிறகு இதை செய்வீர்களா என வினா எழுப்பினர். இதற்கு பதிலளித்த வேட்பாளர் அப்துல் ரஹ்மான், உங்களது கோரிக்கையை நான் சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் உங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்று உறுதி கூறினார். பண்ருட்டி செய்திகளுக்காக ஜெயசுதாஸ். ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் இங்க இடம் போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே இங்க சிவாஸ் வந்துருச்சுப்பா, இடம் போட்டு இங்க சீட் போட்டுருக்காங்க பசங்களுக்கு இப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க அரசு பத்தி எந்த ஆட்சியும் கிடையாது. அப்படி வந்துட்டால் எங்க பசங்க டிகிரி முடிச்ச பசங்களுக்கெல்லாம் உங்க பர்மிஷன்ல இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு 5-6 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். வேற ஃபர்ஸ்ட் ஒரு உத்தரவாதம் கொடுங்க. ஒண்ணு, நம்ம 2வது இடம் வந்து பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு நான் வேலை வாய்ப்பு நான் உருவாக்குறேன். சரி, நான் வந்து கவர்மெண்ட் மூலியமாகவும் தனியார் மூலியமாகவும் வெளிநாட்டுக்கும் இருக்கக்கூடிய படித்தவர்கள் வந்து பதிவு செய்ய வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், ஃப்ரீயாக அனுப்புவோம். கவர்மெண்ட் மூலியமாக வெளிநாடு போகலாம். சரி, படிக்கலைன்னா அடுத்த பிரைவேட் போகலாம், இல்லை லோக்கல் என்ன வேலையோ பார்த்துக்கலாம். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் வந்து இப்போ தாங்க பேசிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ வேலை வாய்ப்பு தான் மெயின். பசங்களுக்கு படித்தாங்க, வேலைக்கு போயிட்டாங்கனாக்கா சமூகம் அமைதியாக இருக்கும். இந்த வேலைக்கு போகாதவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு அதை பண்ணி இது பண்ணி காலம் அது லோன் நடக்கிறது காரணம் என்னன்னாக்கா வேலை கிடைக்காதவங்க. நான் இங்கே வந்த பிறகு நான் சிந்திச்ச முதல் திட்டம் வந்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நிம்மதியாக அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நிம்மதியாக இருந்தது. 2வது, இந்த குப்பையை சொன்னீங்க, அந்த சேர்மன்ட்ட கேட்டால் அவர் வந்து வேறு இடம் பார்த்துட்டு இருக்காரு, மாற்றிடுவார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த குப்பையிலேருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய திட்டம் உண்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்பெனியை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புகை வராத அளவுக்கு இடம் கிடைக்கலன்னா இதுலேருந்து புகை வராமல் மின்சாரம் கொடுக்குறதுன்னா அந்த மின்சாரத்தை பண்ணுற திட்டத்தை நான் கொண்டு போகிறேன். அது கோயில் அது எப்போ கேட்டாலும் கொடுத்தாங்க. அதாவது நான் இருக்கக்கூடிய கட்சி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி. நான் சேவை செய்யக்கூடிய மக்கள் வந்து தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள், அனைத்து சமுதாய மக்களுக்கு நான் வந்து 7 வருஷமாக சேவை செஞ்சுக்கிட்டு கலப்பணிக்கு எனக்கு இந்த மதம் இதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த மதத்தை வச்சு தான் நான் வந்து கொண்டு வச்சுக்கிறேன். கொடுத்தா அவங்க உணர்வுகளுக்கு வந்து எங்கள் எழுத்தமருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் யார் நாங்கள் தொப்பி போட்டாலும் அவர் போட்டுப்பார். எங்களோட வந்து நோன்பு வைப்பார். கோயிலுக்கு போனால் கும்பாவுக்கு போனாலும் பற்ற வச்சு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவங்கவுங்க உணர்வு. யார் வந்து அது உங்களுடைய உணர்வு. உங்கள் உணர்வு வந்து மதிக்கக்கூடிய வந்து ஒரு மனிதாபிமான மனிதனை மிக்கவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு வேணால் நான் உங்களுக்கு இந்த கோயில் கும்பாபிஷத்துக்கு நான் வரேன், எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அந்த செக்ரிகேஷன்லாம் நீங்கள் வந்து அதை மனசில் ஏற்றுக்காதீங்க. இஸ்லாமியர் வரமாட்டாரலாம், இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு நீங்கள் பயப்படாமல் நிச்சயமாக செய்யுங்க. உங்களுடைய மேற்பட்ட சில திட்டங்களுக்கு நான் வந்து என்னென்ன செய்யணும்னு செஞ்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாண்டிச்சேரி